நம்ம நேற்று வாசித்த அந்த வார்த்தை, அதாவது யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், Joel chapter 2 verse 21ல, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் ஆண்டவர் செய்கிறதெல்லாம் சும்மா சாதாரண காரியங்கள்லாம் செய்ய மாட்டார். ஆண்டவர் பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்வார். ஆமென். பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். ஏன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார்? வேற ஒன்றும் இல்லை, அவர் பெரிய ஆண்டவர். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அல்லவா? ஆமாம், மனுஷனை படைத்தவர் அல்லவா? வார்த்தையினால உலகம் முழுவதையும் படைத்தவர் அல்லவா? கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ அவரிடத்துல நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்யணும்? சரியா, பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. அதே நேரத்தில் பெரிய காரியங்களை செஞ்சோன்னே கர்த்தர் ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், இப்போ பெரிய காரியம் செஞ்சிட்டிங்கப்பா, உமக்கு நன்றி, அப்புறம் முடிஞ்சா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்வார். பெரிய காரியங்களை அவரிடத்திலிருந்து நம்ம எதிர்பார்க்கணும். சரியா, பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும். அதே போல நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக பெரிய காரியங்களை செய்யணும். ஆமேன் சொல்லுங்க. பெரிய காரியங்களை செய்யணும், சாதாரண காரியங்களை செய்யக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் வேதத்தில் ஏசப்பா தான் வாயை திறந்து சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நீங்கள் பார்க்கணும். ஆமேன். கடைசி காலத்தில் கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு அடையாளங்களில் பல அடையாளங்களில் ஒன்று கொள்ளை நோய்கள். இப்பவும் தாழ்த்தி தேவ சமூகத்தில் இப்போ நிறைய ஒரு மாதிரி நிறைய விசுவாசிகள் இப்போது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், கஷ்ட காலத்தில் கர்த்தரை தேடணும். சரியா, நல்ல காலத்துலேயும் கர்த்தரை தேடணும். அதுதான் அவங்களுக்கு பேர் தான் குட் கிறிஸ்டியன்ஸ். சரியா, அதாவது கஷ்ட காலத்தில் மட்டும் கர்த்தரை தேடுறவன் சுயநலவாதிங்க. அப்போ இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் அதாவது நம்ம பாருங்கள், வயசு வர 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 நம்முடைய நேச்சர்லாம் மாறுதில்ல. அது மாதிரி நம்ம காலத்துக்கு ஏற்ற பண்ணி மாறுறோம்ல. அப்போ நம்ம பைபிள் கிறிஸ்டியனாக மாறிடணும் ஐயா. அப்போ நம்ம ஒரு சேனையாய் நின்று அதாவது சபை பாகுபாடுகள்லாம் மறந்து, நான் அந்த சர்ச்சு, நீ இந்த சர்ச்சு, நான் அந்த ஸ்தாபனம், நான் இந்த ஸ்தாபனம், நான் கர்நாடகா, நான் ஆந்திரா, நான் தெலுங்கானா, நான் தமிழ்நாடு, நான் கேரளா, நான் பஞ்சாப்பு, அது இதுன்னு கிடந்து அலபாய்ந்து கிடக்கிறத விட நம்ம எல்லாம் கர்த்தருக்காக ஒரே அணியில் நின்று தேசத்தை நம்ம காப்பாற்றணும். தேசத்தின் எழுப்புதலுக்காக, தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். சரியா, சரி. இப்போ நேற்று நான் உங்களோடு கூட பேசின அந்த செய்தியினுக்கு ஒரு கீவேர்டு அல்லது அந்த ஒரு வசனத்தை முன்பாக வாசித்தோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 42, எரேமியா 42:11 வாசியுங்கள். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம். அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படி நான் உங்களோடு இருப்பேன். நான் உங்களோடு இருந்து. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு நீ பயப்படாத. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, பொதுவாக நீங்கள் பைபிளில் கால்குலேட் பண்ணி பார்த்தா, எண்ணி பார்த்தா 365 முறை பைபிளில் பயப்படாதங்கிற வேர்டு வர்றதாக பரிசுத்தவான்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் ஏற்கனவே தங்கள் கருத்தை பதிவு செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்போ அனுதினமும் பயப்படுவதற்கு ஏதுவான காரியங்கள் இன்னைக்கு நேற்று கிடையாது. அது தொன்று தொட்டு ஏதாயில் ஒரு போராட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம காலத்தில் இதை பேசுகிறோம். 50-60 வருஷத்துக்கு முன்னால், 70 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஸ்பைன் ஃப்ளூ என்று சொல்லப்படுகிற வைரஸை குறித்து பேசினாங்க. அப்போ இப்படியெல்லாம் அந்தந்த காலத்தில் அந்தந்த போராட்டங்களை தான் நம்ம தாண்டி மக்கள் வந்திருக்கிறாங்க. அதனால் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை,
நீங்கள் பயப்படக்கூடாது. அந்த பயம் கூடாதுன்னு சொல்கிறீங்க, நம்மளை அறியாமல் ஒரு மாதிரி வரும். அந்த பயப்படுகிற காரியம் வரும்போது இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார், பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு நீ பயப்படாதீங்க, அவனுக்கு பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாது இருப்பீர்களாக. 2 முறை அந்த இடத்துல வருது பாருங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம், திரும்ப அவனுக்கு பயப்படாதீங்கன்னா நான் உங்களை என்ன செய்ய போகிறேன், ரட்சிக்க போகிறேன், உங்களை என்ன செய்ய போகிறேன், அவன் கைக்கு தப்புவிக்க போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இது பழைய ஏற்பாட்டு கால தீர்க்க தரிசன வார்த்தை. அப்போ இந்த நாளுக்காக, இந்த நாட்களுக்குரிய வார்த்தையில் நான் அனுபவ ரீதியாக நம்ம நேற்று பாடங்களை படித்தோம். அந்த பாபிலோன் ஸ்பிரிட்டு, அந்த ராஜாவினுடைய ஆவி 1, தானியேல் தீர்க்கதரிசி 1:1 நம்ம எல்லாரும் நேற்று பார்த்தோம். பாபிலோன் ராஜா எருசலேமில் முற்றுகை போடுகிறவன் என்று பார்த்தோம். 2வது என்ன நம்ம பார்த்தோம், வாலிபர்களை சிறைப்பிடித்து கொண்டு போவான். அவன் ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் யங் ஜெனரேஷனை பிடிப்பான். யங் ஜெனரேஷன் இதெல்லாம் அறியாமல் ஜெனரேஷன் கேப்புன்னு ஒன்று சொல்லிகிட்டு இருக்கானுங்க. கேப்பு ஐயா ஒன்று சொல்கிறேன், இதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கலாம், மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க பேசுறதுக்கு நல்லா இருக்கலாம், கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். அதனால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, யங்கா அது ஓல்டோ எல்லாமே, எல்லா காலத்துக்கும் இயேசு போதுமானவர். ஆமேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதுதான் பைபிள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம தொடர்ந்து 3வது பாயிண்ட் நான் உங்களோடு கூட பேசி நம்ம ஜெபிக்கணும். அதாவது நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்படாதீங்க. இந்த பயம் என்பது பயமாக இருக்குன்றீங்களே, சிலருக்கு பயமாக இருக்குன்னு என்ன கேட்டால் ஒன்றும் இல்லைன்னுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, பயப்பில்லைன்னுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்கன்னு அவங்களே சத்தம் போடுவாங்க. கொஞ்சம் உட்காந்து பார்த்தீங்கன்னா அவன் பயந்துட்டு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? அப்போ சிலர் பேசும்போது அவன் பேசுகிறதே இன்னொருத்தனுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் 1000 இருக்கட்டும், நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்கிறோம். ஆமேன். நம்ம தேவனுடைய ஜனம். பைபிள் வசனம் மாறுமா? பைபிள் வசனம் மாறுமா? மாறவே மாறாது. பைபிள் அப்படி தான் சொல்லுது இல்லை, வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தையை ஒரு நாளும் ஒழியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை காலமாக இந்த பைபிளை பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? இல்லை, எத்தனை மொழிகளில் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் சொசைட்டி இந்தியாவை விசாரித்து பாருங்கள், எத்தனை மொழியில் அச்சடிச்சிருக்கிறோம், எத்தனை கோடி அச்சடிச்சிருக்கிறோம். போதப்பா அச்சடித்தது இருக்கிற பைபிளை வியாபாரம் பண்ண முடியாமல் இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறாங்களா பாருங்கள். இதில் வேறு இன்டர்நெட்டில் அவ்வளோ பைபிளில் நம்ம டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கிறோம். என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கிறோம். செல்ஃபோனில் வச்சு பார்த்து வாசித்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க, அது பாட்டுக்கு பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏன் அது நடக்குது? அந்த பைபிள் மாத்திரம் ஏன் பிரிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு? உலகத்திலேயே அதிக மொழிகளில் இது ஒன்றுக்கே போதும். உலகத்திலே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே புத்தகம் பைபிள். ஆமேன்னு சொல்லுங்க. உலகத்திலேயே அதான் அதிக அளவில் அச்சடிக்கப்பட்டிருக்கிற ஒரே புத்தகம். சரியா? அதிக அளவில் அச்சடிக்கப்பட்டிருக்குது. காரணம் பைபிள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போனா அது கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ அந்த வார்த்தை தான் நமக்கு ஜீவனை கொடுக்குது. அந்த வார்த்தை தான் இன்றைக்கு விசுவாச வாழ்க்கையில் உங்களை என்னை நிற்க வைக்குது. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம தொடர்ந்து பார்க்கணும். இந்த பாபிலோன் ராஜாவுக்கு பயப்படாதீங்க அப்படி 8 மணி வரைக்கும் பயப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு போகிறதுக்கு நான் உங்களை உட்கார வைக்கல. நானும் மெனக்கிட்டு உங்களோட கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கல. பைபிள் வசனத்துக்கு வாங்க. வேதம் சொல்லுகிறது, தானியேல் 2ஆம் அதிகாரம், தானியேல் தீர்க்கதரிசியின் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். தானியேல் ராஜாவினிடத்தில் போய் வாசியுங்கள். சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய்
தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு அழியாதபடிக்கு இந்த மரவியலை குறித்து, இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறது, பரலோக தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மிஷாவேல் என்னும் அசரியா என்னும் தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லணும். ஆமென். நான் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். இப்போ உங்களை கேட்டால் நீங்கள் என்ன விட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப டெவலப் ஆகிருப்பீங்க. கர்த்தருக்கு தோத்திரம். ஆனாலும் சில பேர் கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறத நான் ஃபீல் பண்ணி தான் சொல்கிறேன். ஆமென் அல்லேலூயானோன்னு கையை உயர்த்திடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா அவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவர். சரி, இங்கே பாருங்க, அந்த பாபிலோன் ராஜாவுக்கு பயப்படாத ஒரு மனுஷன் இந்த தானியேல் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னன்னா, இப்போ இவன் தானியேல் ஜெருசலேமில் இல்லை, அவனை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் இப்போ அவன் அவங்க கண்ட்ரோலில் போயிருக்கிறான். அவங்க தேசத்துக்குள்ளே பாபிலோனுக்குள்ளே வந்துட்டாங்க. பாபிலோன் தேசத்துக்குள்ளே அவங்க அடிமைகளாக கொண்டு போயிட்டாங்க. சரியா? இப்போ அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட இந்த தானியேலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இவன் கரெக்டாக சொல்லி ஆகணும் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை. அப்போ தானியேல் இங்கே என்ன செய்கிறதாக நான் வாசிக்கிறேன். ஒரு தவணை கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. ஓகே, அந்த டைம் கிடைச்ச உடனே தானியேல் தன் வீட்டுக்கு போகிறார். நேராக போனோடனே அவர் தன்னுடைய தோழர், அதாவது ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை யாருன்னா அனனியா மிஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இதை ஷேர் பண்ணுறாரு. தோழர், அதாவது ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ், வாய்த்தர சொல்லுங்க, ஜெப நண்பர்கள். ஜெப நண்பர்கள். பாபிலோனின் ஆவி பயப்படுத்துகிற ஆவி. வீட்டில் ஏதாயிலும் ஒரு விதத்தில் ஒரு பயம் வருதுன்னா அந்த பாபிலோனின் ஆவியினுடைய குவாலிட்டியில் ஒன்று அது. அந்த ஆவியை நீங்கள் மேற்கொள்ளணும். அந்த ஆவிக்கு விரோதமாக தேவனுடைய கிரி அங்கே வரணும். தேவனுடைய வல்லம் அங்கே வெளிப்படணும். சரியா? அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தனியாக யுத்தம் பண்ணுறதை விட ஒரு 4-5 பேரோட சேர்ந்து யுத்தம் பண்ணு. சில பேர் பாருங்கள், யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. சொல்லிட்டு நீ மனசில் வச்சுக்கோங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்க. மற்ற அவங்க ஒருத்தர் சொல்லி ஜெபம் பண்ணலாம், அவங்களும் சேர்ந்து அதெல்லாம் வேணாம் நீங்களே வச்சு வச்சு அப்படின்வாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்று நான் சொல்கிறேன், வியாதி எல்லாருக்கும் தான் வருதியா? வியாதி யாருக்கு தான் வரல? எல்லாருக்குமே மனுஷனாக பிறந்தால் ஏதாவது ஒரு வியாதியோ கஷ்டமோ கண்ணீராக வரும். சரி, அதுக்குன்னு ஊரில் இருக்கிறவண்டெல்லாம் போய் சொல்லிட்டு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, சொல்லவும் கூடாது. இப்போ உங்களுக்காக சில ஜெப நண்பர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ஜெப நண்பர்கள் எப்படி இருக்கணும்னா, உங்களை விட ஜெபத்தில் வளர்ந்தவங்களா இருக்கணும். விசுவாசத்தில் பலவீனமானவனை சேர்த்தா வச்சுக்கோங்க, உங்ககிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச விசுவாசம் போயிடும் பாருங்க. கொஞ்ச நெஞ்ச விசுவாசம் போயிடும். அப்போ அப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸாக வைக்கக்கூடாது. அப்போ இந்த பாபிலோன் ராஜாவுக்கு நீ பயந்து கொண்டிருக்கிற அந்த பாபிலோன் ராஜாவுக்கு நீ பயப்படாத, நான் உன்னை ரட்சிக்கும்படி அவன் கையிலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன்னு சொல்லுகிற கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு நல்ல ஒரு பாடம் என்னன்னு கேட்டால், நமக்கு ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். நான் டெய்லி ஒரு நாள் கூட விடாமல் கையை வைத்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்கிறதுக்கு காரணம் என்ன? இது தான். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு பொதுவான நண்பர்கள் இருப்பாங்க. ஏன் ஃபேஸ்புக்குள்ளே போனால் எவ்வளோ நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். அந்த நண்பர்களை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா எனக்கு அதை பற்றி நான் அந்த ஃபேஸ்புக்கில் போய், ஏன் உங்கள் பேர்லேயே தானே ஒரு ஃபேஸ்புக்கை வச்சுக்கிட்டு இப்படி சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை, அது அஃபிஷியலாக நம்முடைய ஊழியத்துக்காக அந்த ஃபேஸ்புக்கை வைத்து அதன் மூலமாக விசுவாசிகளை நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிறோம். அது வேறு. ஆனால் இப்போ இன்றைக்கி இந்தியாவில் ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே ஃபேஸ்புக் இருக்குது. சரி, அது நல்ல காரியத்துக்கு பயன்பட்டால் நல்லது. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதில் நீங்கள் ஜெப நண்பர்கள் இருக்காங்களா பாருங்கள். உங்களுக்காக ஜெபிக்க, உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க, உங்கள் கஷ்ட காலத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு ஜெபிக்கிற ஒரு டீமை நீங்கள் உங்களுக்காக உருவாக்குங்க.
உங்களுக்காக உருவாக்குங்க. அது ரொம்ப 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 அவசியம் இந்த இந்த நாட்களில். சில நேரத்தில் நம்ம ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டு ஜெபம் பண்ண முடியாமல் தடுமாறுவோம். டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜெப நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபம் உங்களை உற்சாகப்படுத்திடும், உங்களை தட்டி எழுப்பிடும். அதுதான் இன்றைக்கு இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். இப்போ தானியேலுக்கு முன்பாக ஒரு சவால் வைக்கப்படுகிறது. அந்த சவாலை அவன் சந்திக்கிறான். அந்த சவாலை சந்திக்கிறதுக்காக தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அவன் ஷேர் பண்ணுறான். எப்பா, இப்படிப்பட்ட பிரச்சனையில் நம்ம பாபிலோனில் இருக்கிறோம், சரியா? பாபிலோனுக்கு வந்ததுனால உன் ஜபத்தை விட்டுறக்கூடாது. பாபிலோனுக்கு வந்ததுனால நம்ம தெய்வத்தை ஆராதிக்கிற முறைமையை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது என்கிற விஷயத்தில் தானியேல் எவ்வளவு அழகா இருக்கிறார் பாருங்க. ஜெப நண்பர்கள், சொல்லுங்க வாய் திறந்து, ஜெப நண்பர்கள். பொதுவாக நீங்கள் இப்போ 10Kல இருக்கிறீங்க, அது ஒரு வகையான ஜெப நண்பர்கள் நம்ம. ஆனால் பர்சனலாக உங்களுக்காக உங்கள் ஃபேமிலி மேலே ஒரு பாரத்தோட, சரியா, உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு 4-5 பேர் இருந்தால் கூட போதும். சின்சியராக ஜெபிக்கிற. அப்போ இந்த நாட்களில் ஒருத்தர் வீட்டுக்கு இன்னொருத்தர் போக முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாலும் நீங்கள் அந்த 4 பேருக்குள்ளே ஒரு கான்ஃபரன்ஸ் கால், சரியா, கான்ஃபரன்ஸ் கால். உங்களுக்கு ஒருவேளை ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சுன்னா இன்டர்நெட் மூலமாக ஜூம் மீட்டிங்கில் கூட நீங்கள் 4 பேர் கூடி ஜெபம் பண்ணலாம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஜெப நண்பர்கள் இதுக்காக இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நாளில் கையை வைத்து ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தினால. அப்படி ஜெப நண்பர்களோடு கூட தேவனை நோக்கி அவன் ஜெபித்த போது ராக்காலத்தில் தரிசனத்தில் தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. உடனே பரலோக தேவனை நோக்கி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றான். அப்போ ஃப்ரெண்ட்ஸோடு கூட சேர்ந்து ஜெபித்தால் மறைப்பொருள் வெளிப்படுத்தப்படும். எல்லாம் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் நோக்கி எல்லாரும் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்ல ஜெப நண்பர்களை தாரும். ஆண்டவரே, எங்களை பயப்படுத்தணும்னு அந்த பாபிலோன் ஆவி எங்களை தாக்க வரும்போது உடனே நாங்கள் ஜெப நண்பர்களை கூட்டி நாங்கள் ஜெபித்து, ஆண்டவரே, சத்துருவின் கிரியைகளை அறிந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால உண்மையான பாரத்தோடு, ஆண்டவரே, உண்மையான ஆத்தும பாரத்தோடு எங்களுக்காக ஜெபிக்கிற ஜெப நண்பர்களை இயேசுவின் நாமத்தினால எங்கள் ஆண்டவர் எழுப்பி தரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வாலிபர்களை அவன் பாபிலோன் அடிமைத்தனத்துக்கு கொண்டு போனாலும் அந்த வாலிபர்கள் அந்த அடிமைத்தனத்துக்கு போகல. அதனாலதான் அவங்க கூடி ஜெபிக்கிறவங்களா மாறினாங்கப்பா. இன்றைக்கும் கர்த்தாவே, மீண்டும் எங்கள் வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறும்படி ஆண்டவரே, வீணான ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு, இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸு, ஆண்டவரே, உலக பிரகாரமான நண்பர்களெல்லாம் ஆண்டவரே அவங்க அவாய்ட் பண்ணிட்டு ஜெப நண்பர்களை உருவாக்கி தாங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு பாரம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் கேட்கிறீர். ஆண்டவரே, ஜெப நண்பர்களுக்காக கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெப நண்பர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெப நண்பர்களை நீர் தரப்போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோம். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை,
இந்த பாபிலோன் நம்மை பயப்படுத்துகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்படாதீங்க. சரி, அடுத்த வசனம் தானியேல் 3ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்க. தானியேல் 3ஆம் அதிகாரத்தினுடைய நம்ம வாசிக்க வேண்டிய வசனம் 12ஆம் வசனம். பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் தேவனுக்கு ஆராதனை செய்யாமலும் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஒரு எமோஷனல் கிறிஸ்டியன்ஸாக இருப்பது தேவனுக்கு சித்தம் கிடையாது. அது பைபிள்லையும் எவிடன்ஸ் கிடையாது. நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியனாக இருக்கணும், பைபிள் பேஸ்டு கிறிஸ்டியனாக இருக்கணும், பைபிள் ஃபோக்கஸ்டு கிறிஸ்டியனாக இருக்கணும். நமக்கு எல்லாம் சுற்றி வந்தால் பைபிள் தான் நமக்கு ஆதாரம். அப்போது நீங்கள் நல்லா பாருங்கள், அதாவது தேவனை எப்படி வேணால் ஆராதிக்கலாம், எங்கு வேணாலும் ஆராதிக்கலாம். என்ன சொல்கிறது? உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதிக்கணுன்றது கர்த்தருடைய பிள்ளைகளை உலக அறிந்த ஊர் அறிந்த ஒரு முறைமை. ஏனென்றால் ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம்? மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமேங்கே என்று சொல்லி இயேசு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அது உயிர் தெழுந்த நாள். நம்ம 3ஆம் நாள் கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஓகே. ஆனால் காலத்துக்கு ஏற்ற வண்ணமாய், சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமாக, உதாரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற நம்முடைய நண்பர்கள், நம்முடைய விசுவாசிகள், நம்முடைய ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகள், அவங்களுக்கு அங்குள்ள அரசாங்கத்தினுடைய சட்டத்தின்படி வெள்ளிக்கிழமை தான் அவங்களுக்கு ஓய்வு நாள். அங்கே ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஆயிரமான ஜனங்கள் ஆலயத்துக்கு வந்து தேவனை ஆராதிப்பார்கள். இதுக்கிடையில் அவங்க எல்லாருக்குமே ஃப்ரைடேயில் இடம் கிடைக்காது. உடனே என்ன பண்ணுவாங்க? வெனஸ்டே இடம் கிடைக்கும். அப்போ வெனஸ்டே தான் அவங்களுக்கு எவ்ரி சண்டே மாதிரி, நமக்கு சண்டே மாதிரி அங்கே வெனஸ்டே தான். சிலருக்கு தேர்ஸ்டே தான், சிலருக்கு மண்டே தான். அதுக்கு பேரை மண்டே ஃபெலோஷிப்னே வச்சுருவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் உலகத்தில் எத்தனையோ ஆண்டாண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், நமக்கு உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்மால் இப்போ ஆராதனைக்கு போக முடியாது, ஆராதனை நடத்தவும் கூடாது. நம்முடைய நன்மைக்காக அரசாங்கம் எடுத்த முடிவு. ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை வந்தா அப்போ நீ பாரம்பரிய கிறிஸ்தவன்றதை அங்கே உறுதிப்படுத்துறீங்க. ஐயா, ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும் அவர் ஆண்டவர் அல்லையா? 24/7 அவர் உங்களுக்கும் எனக்கும் தேவனாக இருக்கிறார். அவர் ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். சரியா? கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ பாஸ்டர்ஸ்லாம் உங்களுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க. மண்டே டு தேர்ஸ்டே நமக்கு சர்வீசஸ் இருக்குது. எல்லாரும் ஒரே அடியாக வராத, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க அப்படின்னு அந்த பழைய நம்ம தான் ப்ராக்டிஸ் இருக்குல்ல. போன வருஷம் அதை பற்றி நம்ம சொல்லும்போது ஒழுங்காக போகணும். அந்த ஞாயிற்றுக்கிழமை போனாதான், அந்த மூலையில் போய் உட்கார்ந்தாதான், அவர் பாடினாதான், அவர் பேசினாதான் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சோ, உனக்குள்ள ஏதோ ஒரு ஆவி இறங்கியிருக்குன்னு அர்த்தம். சரியா? இதுக்கு மேலே நான் என்ன பேசுறது? அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்க, ஆராதனைக்கு தடையே வந்துருச்சு. இங்கே ராஜா இப்போ வேதம் சொல்லுகிறது 60 முழ உயரமும் 6 முழ அகலம் கொண்ட ஒரு பொற்சிலையை ராஜா பண்ணி வச்சு அந்த சிலையெல்லாம் நீங்கள் வணங்கணும்டா அப்படின்னு அங்கே ஒரு சட்டம் வருது. அப்போ எல்லாரும் போய் தாழ விழுந்து வணங்குறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த எருசலேமிலிருந்து போன நம்ம ஆட்கள் அவங்க அந்த பக்கமே போல. நீங்கள் நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பக்கமே போல. உடனே பண்ணுறாங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை ராஜா கூப்பிட்டு அவரை விசாரிக்கிறார். ராஜா என்ன சொல்லி விசாரிக்கிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 15ஆம் வசனம் 3:15 பின்பாகத்தில் நான் வாசிக்கிறேன். அந்நேரமே அக்கினி சூளையின் நடுவே போடப்படுவீர்கள், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற உங்கள் தேவன் யார் அப்படின்னு ராஜா ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. இதை பாருங்க, நமக்கு எப்போ அந்த நெருக்கம் வருதோ அப்போ தான் நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சைக்கு மார்க் போடணும். நெருக்கம் வராத வரைக்கும் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஏசி ரூமில் லார்ட் இஸ் குட் ஆல் த டைம் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் அந்த நெருக்கம் வரும்போது அந்த நெருக்கத்தின் மத்தியில் நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது, நம்முடைய வொர்ஷிப் எப்படி இருக்குது என்பதை நம்ம அப்போ தான் மார்க் போடணும். இவங்க பாருங்க, ராஜா கேட்குறாரு, எப்பா உன் ஆண்டவர் யாரியா?
என் கைக்கு அவர் தப்பிச்சிருவாரோ அப்படின்னு கேட்கும்போது 16ஆம் வசனத்துல வாசியுங்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. எனக்கு அதாவது சாதாரண விஷயம், சாதாரண நம்ம தமிழ் என்ன சொல்ற, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, வேற ஏதாவது கேளுங்க அப்படின்னு மீடியாவில் பேசுறாங்கல்ல, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்றாங்கல்ல. அது எவ்வளோ பெரிய ஒரு 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 ஆணித்தரமான வைராக்கியம் இருந்தா, ராஜாவை பார்த்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்கன்னா பாபிலோன் சிட்டிசனா இவங்க, அல்லது ராஜ பரம்பரையா? ஒண்ணுமே இல்லை, இவங்க போனவங்க அடிமையா போயிருக்காங்க. ஆனா எப்படி இவங்களுக்குள்ள இப்படி வைராக்கியம் வந்தது? கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம். ஆமென் ஆமென். வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்றார், கர்த்தரை குறித்த பக்தி வைராக்கியனை பட்சித்ததுங்கிறாரு. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆராதனைக்கு தடை வரலாம். ஆராதனைக்கு எழுப்புதலுக்கு ஆரம்பம்லாம் என்னன்னா, ஆராதனைக்கு தடை வரும். நீ அப்படி ஆராதிக்கூடாது, இப்படி ஆராதிக்கூடாது, நீ சவுண்டு ஓவராக வைக்கக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. அவங்க தெருவெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை பற்றியெல்லாம் யாரும் கவலை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்கள் ஆத்துமாவுக்காகவும் பேசுவேன், எழுப்புதலுக்காக நான் பேசுகிறேன். சரியா? அப்போ இந்த நாட்களில் பாருங்க, இந்த பாபிலோனின் ராஜா நம்மை பயப்படுத்துகிற காரியம் என்னன்னு கேட்டால், அவனுடைய நோக்கமே நம்ம ஆராதிக்க கூடாது. புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். அதற்கு அவன் 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, 4 பேர் விடுதலையாய் உலாவுகிறதை காண்கிறேன். கையை வைத்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜா பிரமித்து பார்க்கிறான். எப்பா, நம்ம 3 பேரை தானப்பா இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானே போட்டோம். இந்த ஒரு 4வது பர்சன் எங்கேருந்து வந்தான்? ஆனால் இவங்க உலாவுறாங்களே. அந்த வசனத்தை திரும்ப ஸ்க்ரீனில் போடுங்க, நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, 3 பேரை தானே போட்டோம், 4வது ஆள் அவங்க மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறாரே. ஆமென். அவர்களுக்குள்ளே உலாவுகிறார். தமிழ்ல இங்கிலீஷ்ல நடந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர்கள் நடுவில் உலாவுகிற அந்த 4வது நபர், வசனம் சொல்லுகிறது, தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறார். இப்போ நான் சொல்லதை நீங்க கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்கள்ல, அதாவது ஒன்று சொல்றேன், அக்கினி சூளைக்குள்ளே போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். ஆனால் அதை போட்டவங்க பாதிக்கப்படுவாங்க. அந்த சூழ்நிலையில் உங்களோடு கூட இருக்கிறவரை நீங்கள் தத்ரூபமாக பார்க்கலாம். அவர் தான் 4ஆம் ஆளின் சாயல். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. 4ஆம் ஆளின் சாயல், ஆமென், தேவனுடைய புத்திரருக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தினால, எந்த சூழ்நிலையிலும் பயப்படக்கூடாது. எந்த மாநிலத்திலிருந்து நீங்க கேட்டாலும் கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, 4ஆம் ஆளின் சாயலை நீங்க பார்க்கணுமா? உங்கள் நிமித்தம் தேவன் அற்றவர்கள் பார்க்கணுமா? ராஜாக்கள் பார்க்கணுமா? அந்த அக்கினி சூளைக்கு போவதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். உங்களுக்கு தெரியும், அக்கினி சூளையில் கொண்டு போட்டு வெளியே வந்தா வசனம் சொல்லுகிறது, வேதத்தில் வாசிக்கிறோம் 27ல, கர்த்தருடைய பிள்ளைகளை, அக்கினி பலன் செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும், ஏன் அவருடைய சால்வை சேதப்படாமலும், அக்கினியின் மனம் கூட அவர்களிடத்தில் வீசாமல் இருக்கிறதை பார்க்குறாங்க. அந்த ஃபர்னஸ்குள்ள போயிட்டு வந்தவனுக்குள்ள அவன் ட்ரெஸ்ஸில் கூட அந்த அக்கினியினுடைய ஸ்மெல்லே இல்லையா. ஆனால் அவர்களை தூக்கி கொண்டு போன பலசாலிகளை அக்கினி பட்சித்தது. அதுதான் ரிவைவல். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ரிவைவல்னா அக்கினியின் நடுவில் உலாவுகிறவங்க, அதுதான் ரிவைவல். அதனால அக்கினியை கண்டு பயப்படாதீங்க. கர்த்தருடைய, அதாவது உலக அக்கினி, கர்த்தருடைய பிள்ளைகளை, உலக அக்கினி பட்சிக்கும்,
பரலோக அக்கினி நமக்குள்ள இருக்கிறதுனால உலக அக்கினியை அது மேற்கொள்ளும். அதனாலதான் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்கன்னு அடிக்கடி நம்ம சொல்றோம். அந்த பரலோக அக்கினி தழல் உங்கள் மேல் உங்களுக்குள்ள எரிந்து கொண்டிருக்குமானால் இந்த உலகத்தின் அக்கினியை ரொம்ப ஈஸியா நம்ம மேற்கொள்ளலாமே. ஏன் பயப்படுறீங்க? ஐயோ இது வந்துருமோ, அது வந்துருமோ, இது வந்துருமோ. என்ன வந்தாலோ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அக்கினி சூளைக்குள்ளே நான் போனாலோ அங்கே என்னோடு கூட அவர் உலாவி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியே நின்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நான் இந்த ஃபர்னஸனுடைய வாசல்ல நிக்கிறேன், நீ பயப்படாத, அப்படியா கர்த்தர் சொல்றாரு. அவர் அக்கினியின் நடுவே நம்மோடு கூட உலாவுகிற கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாட்களில அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை உங்க வீட்டுக்குள்ள என் ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். எந்த அக்கினியும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிருங்க எல்லாரும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் கண்ணை மூடி கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால் சொல்லுங்க, நான் அக்கினியின் நடுவே நடந்தாலும், அக்கினியில் நடந்தாலும் நான் வேகாதிருப்பேன். ஷபாரா ஹாதரா பூகாலாபா. ஆமென். இது எதை குறிக்கிறது? போராட்டங்களை குறிக்கிறது, நெருக்கத்தை குறிக்கிறது, சஞ்சலத்தை குறிக்கிறது. அக்கினியின் நடுவிலே இருந்தாலும் ஆமென் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அக்கினி என் மேல் பற்றாது. ரபாலாபாதா ராகாலாபா ஷபரகதுரோ. இயேசுவின் நாமத்தினால ஆமென். அக்கினி சோதனைக்கு அடையாளம், அக்கினி ஒரு நெருக்கத்துக்கு அடையாளம். இப்போது இந்த வாரத்தில் யாராவது ஏதாயில் ஒரு நெருக்கத்தின் வழியாய், ஒரு இழப்பின் வழியாய், ஒரு சோர்வின் வழியாய் நீங்க போய் கொண்டிருந்தால், ஹல்லேலூயா, இது உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல. இதுல தேவனுடைய கரத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதாவது உங்களை பயப்படுத்துகிற அந்த பாபிலோன் ராஜாவுக்கு நீ பயப்படாத. அந்த பாபிலோனின் ஆவி இப்படியெல்லாம் நம்மை சில நேரங்களில் சஞ்சலப்படுத்தும் போது, ஐயோ ஆண்டவர் எங்களை இப்படி அனுமதிச்சிட்டாரு, ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே சொல்லாம போயிட்டாரு, அப்படியெல்லாம் உங்க உள்ளத்துல ஒரு பதட்டமா இருக்கலாம். ஆனா ஒன்று சொல்லட்டா, நீங்க முடிவில் நீங்க பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை விட முடிவு தான் ரொம்ப முக்கியம். வாசியுங்கள் 3ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்நிய ராஜாவின் வாயில கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கிற ஒரு வார்த்தை வரணும்னா நீங்களும் நானும் கொஞ்சம் அப்படி ஏதாயில் ஒரு அப்படி நெருக்கத்தின் வழியா போனாதாயா தேவனுடைய ராஜ்யம் தேசத்தில் கட்டப்படும். வாசிங்க. அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர, அவர்கள் தங்கள் தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல், வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி. அந்த ராஜாவின் வார்த்தை பாருங்க. நம்ம ஆட்கள் பேசுறதுங்க அவங்க பேசுறதுங்க பாருங்க. அவங்க வார்த்தை வேதம் சொல்லுகிறது, சேவித்து பணியாமல் அவரையே நம்பி, ராஜாவின் கட்டளையை தள்ளி, ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால், தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி, அவர் தம்முடைய தூதனை அனுப்பி நம்முடைய தாசரை விடுவித்தார். இது ஒரு வார்த்தை போதும், முழு பாபிலோனை கலங்கி இருக்கும். ஒருவேளை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்கேயாவது போய் அக்னி சூளையில போட்டோமோ, எங்களை ஆண்டவர் எங்களை தப்புவித்தாரோ என்று அவன் சாட்சி சொல்றதை விட ஒரே ஒரு சாட்சி, அதாவது ராஜா வார்த்தை சொன்னா. அதனால தான் கர்த்தருடைய பிள்ளை சொல்ல வேண்டியவங்க சொன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கிறது. அன்றைக்கு பாபிலோனிலே, அதாவது இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றதை விட அந்த நேபுகாத்நேச்சார் சொல்றான், அதாவது தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரை நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினாலே அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்று அந்நிய ராஜா தன் வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். என்ன புரியுதா உங்களுக்கு? சில நேரங்களில் நம்ம சில பிரச்சனையின் வழியா கடந்து போறோம்னா அதுல தேவனுடைய மகிமையான ஒரு திட்டம் இருக்குது. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமோ நன்மைக்கு எதுவாக தான் முடிகிறது. கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தரணும்னா கடைசியா ஒரே ஒரு வசனம் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, தி புக் ஆஃப் ஐசையா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம்
ஆமென். ஏசாயா 48 அதிகாரம் 14 வசனத்துல, நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்க, கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். இந்த வசனம் பாத்தீங்களா? கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலையும் செய்வான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எருசலேமும் ஒண்ணுதான் அவனுக்கு, பாபிலோனும் ஒண்ணுதான். ஆமாம், எருசலேம் என்றால் தேவனுடைய நகரம், மகாராஜா நகரம், கர்த்தருடைய பிள்ளைங்க. சில பேர் கர்த்தருடைய பிள்ளைங்களே வெளிநாட்டிலலாம் வேலை செய்கிறவங்க கவனிங்க, ஊருக்குள்ளே வந்தால் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அங்கே வெளிநாட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்க வந்து வேறு மாதிரி ஆயிடுவாங்க. சில ஆட்கள் பார்த்துருங்க, வெளிநாட்டில் இருக்கிற பக்தி பயம், அங்கே தோத்திரம், விசா போயிடும், வேலை போயிடும், அது போயிடும், கான்ட்ராக்ட் போயிடும், அது போயிடும், இது போயிடும்னு சொல்லி அங்கே சோத்திரன்கிட்ட இருக்கிற ஆட்கள் ஊருக்குள்ள வந்தானா பாருங்கள், ஒரு இடத்துல அடைங்குடங்கி இருக்க மாட்டான். அங்கே இங்கேன்னு சுற்றி கித்தி எல்லாம் அலைஞ்சிட்டு ஒரு ஜபகுமம் கண்ணு ஒன்றும் கிடையாது, பிஸியாக இருக்குது, அது இதெல்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை எங்கே செய்வானா? பாபிலோனிலும் செய்வான். அப்போ நம்ம எங்க இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எங்க இருந்தாலும் தேவ சித்தத்தை செய்ய முடியும். சரியா? இப்போ உங்க வீட்டுக்குள்ள அல்லது உங்களை சார்ந்த அல்லது தொழில்ல ஊழியத்தில் உங்களை சார்ந்தவர்களால என்னென்ன போராட்டம், அதனால வருகிற பயம், இந்த பயத்தின் மத்தியில் தேவ சித்தத்தை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுதான் நீங்க ரொம்ப முக்கியம். இந்த பிரச்சனையில தேவ சித்தத்துக்கு மாறாக பிசாசு ஒரு புது வழியை உங்களுக்கு வகுப்பான். அந்த வழி பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரம் பார்த்து 4 பேர் கூட வந்து சொல்லுவான். ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் தான் நீங்கள் உங்களை சுதாரிக்கணும். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். இப்போ நம்ம எல்லாம் கடைசி ஜெபத்துக்கு வந்துட்டோம். இயேசுவின் நாமத்தினால எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, அப்பா, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். ஹல்லேலூயா. அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கோ. ஆமாண்டவரே, இயேசுவின் நாமத்தினால கல்தேயர், பாபிலோனியர், கல்தேயரின் பாஷை என்று நீங்க தானியேல் தீர்க்கதரிசி 1 பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பிரியமானவன் எங்க இருந்தாலும் தேவ சித்தம் செய்வான். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்க வீட்டுக்குள்ள நடக்கணும். சொல்லுங்க, உம்முடைய சித்தம் என் பிள்ளைகளுக்குள்ள நடக்கணும். உம்முடைய சித்தம் என் ஃபேமிலிஸ்ல நடந்தே ஆகணும். உம்முடைய சித்தத்துக்கு மாறாக எந்த மனிதனும் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, எந்த மனுஷன் என் வீட்டுக்குள்ள வராது. சொல்ல போனா எங்க கேம்பஸ்க்குள்ளே வரக்கூடாது, எங்க எல்லையிலுக்குள்ள வரக்கூடாது, எங்க தொழிலுக்குள்ள வரக்கூடாது. ஷக்கரோ லூபாரா தீராபா. இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. அங்கங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. கடைசி ஜெப நேரம். ஆமென். மற்றவங்களை ஜெபிக்க விடுங்க தயவு செய்து. ஹல்லேலூயா. நான் ஏவப்பட்டு தான் சொல்றேன், ஜெபிக்கிறவங்களை ஜெபிக்க விடுங்க. கையை உயர்த்தி சொல்லு, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் பக்கத்துல இருந்து அந்த செல்போன்ல சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காதீங்க. ஜெபிக்கிறவங்களுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் ஏவப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன், இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறீர். நீ பயந்து கொண்டிருக்கிற அந்த பாபிலோனின் ராஜாவுக்கு நீ பயப்படாத. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற ஆண்டவரே, தேவ பிள்ளைகளை போன்ற பிள்ளைகளை எங்கள் வீடுகளில் எழுப்புங்க. தானியேலை போன்ற தேவ பிள்ளைகளை எழுப்புங்க. இயேசுவின் நாமத்தினால கடைசி கால எழுப்புதலுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. தேசம் தேவனை அறியட்டும். சமாதானத்தின் தேவன் எங்கள் வீடுகளிலே வாசம் பண்ணுங்க. வியாதிகளை துரத்துகிறோம், கவலைகளை துரத்துகிறோம், அவிசுவாசத்தை, அவநம்பிக்கையை, ஆமென், சஞ்சலப்படுத்துகிற ஆவியை, ஆமென், ஹல்லேலூயா, மன உளைச்சலை ஏற்படுத்துகிற ஆவியை, எதிர் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம். முற்றிலுமாய் நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, பாபிலோனின் ஆவியை ஆண்டவரே முறியடித்து முற்றிலும் நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறோம். சொல்லுங்க, நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறோம். இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். கர்த்தர் என்னோடு கூட சேர்ந்து எத்தனை ஆயிரங்கள் ஜெபித்தார்கள்.
ஆண்டவரே எங்களுடைய ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஆண்டவரே ஃபேஸ்புக்கில் இருக்கிற குடும்பங்கள், ஆண்டவரே அந்த கர்த்தாவே கேபிள் டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்கள், எந்த மாவட்டங்களில் இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் ஜெயம் கொள்ள போகிறாங்க. அதுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. கர்த்தாவே இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை வரப்பண்ணும். பாபிலின் ராஜாவின் பயத்தின் ஆவிய, அந்த பயத்தின் ஆவிய கர்த்தர் எடுத்து போட்டுட்டீங்கப்பா, அதற்காக கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கும். Praise God. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.